இளநீர் ரோஸ் மில்க் சர்பத் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு கடல் பாசி 10 கிராம் அளவுக்கு கடப்பாசி எடுத்துங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுங்க. இதுக்கு 250 ml தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி கரையணும். அது கரைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சீனி நம்ம சேர்க்குறோம். அதுவும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பவுலில் வடிகட்டி இதை ஊற்றிடணும். வடிகட்டி ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் செட் பண்ண வச்சுடுங்க. ஜெல்லி செட் ஆகிட்டு இருக்க டைமில் இன்னொரு பவுலில் நம்ம நல்லா காய்ச்சி ஆறின திக்கான பால் அதில் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதில் சீனி தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துங்க. நம்ம ரோஸ் மில்க் சர்பத் இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சப்ஜா சீட்ஸை நம்ம ஊற வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆல்ரெடி செட் ஆகிருக்கிற இளநீர் கடற்பாசியை இதோட எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு ஒரு ஹெல்த்தியான இளநீர் ரோஸ் மில்க் சர்பத் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.